உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு DSLR வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதாவது ப்ரைம் லென்ஸ்னால் என்ன, கிட் லென்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரைம் லென்ஸுக்கும் கிட் லென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ரைம் லென்ஸ், கிட் லென்ஸ் இதுக்குண்டான வித்தியாசங்களை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துலாம். இப்படின்னா என்ன அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிட் லென்ஸை பற்றி பார்த்துடலாம். நீங்கள் ஒரு DSLR கேமரா வந்து வாங்குறீங்கன்னா அந்த கேமரா பாடியோட வர ஒரு லென்ஸை வந்து கிட் லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைம் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் DSLRக்கு விதவிதமான லென்ஸுகள் வந்துருக்கு. அந்த லென்ஸை வந்து நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்கும்போது அந்த லென்ஸை வந்து ப்ரைம் லென்ஸ் அப்படின்றத வந்து சொல்லுவோம். சரி, இந்த கிட் லென்ஸுக்கும் ப்ரைம் லென்ஸுக்கும் உள்ள மெயின் வித்தியாசங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்னால் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபோக்கல் லென்த் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த இரண்டு லென்ஸுக்கு உண்டான மிகப்பெரிய வித்தியாசமே இந்த ஃபோக்கல் லென்த் தான். ஸோ கிட் லென்ஸில் வந்து உங்களால் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து உங்களால் அந்த லென்ஸ் மூலயமா உங்களால் பண்ண முடியும். இதுவே வந்து நீங்கள் ப்ரைம் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் வந்து இருக்காது. ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே தான் உங்களால் வந்து அந்த ஆப்ஜெக்டே வந்து பார்க்க முடியும். ப்ரைம் லென்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு 50mm லென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 18 to 55 லென்ஸ் இருக்குது. அதே மாதிரி 250mm லென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த்தில் மட்டுமே உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுவே கிட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த லென்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஜூம் இன் லென்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரைம் லென்ஸுக்கு வந்து மாறிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது ஏன் அப்படின்னா உங்களால் வந்து பிளர் எஃபெக்ட்லாம் கொடுக்க முடியும். அதாவது பொக்கே எஃபெக்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸில் இருக்கும். பின்னாடி இருக்க எல்லாமே உங்களுக்கு பிளர் பண்ண ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரைம் லென்ஸில் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்களுக்கு கிட் லென்ஸை வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த கிட் லென்ஸும் ப்ரைம் லென்ஸும் வந்து உங்களுக்கு சேர்ந்தே கூட சில கேமராக்களில் வந்து வருது. ஸோ அப்படி உண்டான கேமரா தான் கேமரா 1300D. ஸோ நான் வச்சுருக்க கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1300D கேனனோடையது. ஸோ இதில் வந்து நான் வாங்கும்போது வெறும் கிட் லென்ஸ் மட்டுமே வந்தது. ஏன்னா நான் ஒரு லென்ஸ் வச்சு வாங்கினேன். உங்களுக்கு டியூவல் லென்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் அதையும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த கேனன் 1300D வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைம் லென்ஸ் மற்றும் கிட் லென்ஸ் உள்ள வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து உங்கள் லென்ஸ் மூலியமாக வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த இரண்டு லென்ஸில் கொண்ட ஒரு வித்தியாசம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் புதிய கண்டென்ட்களோட நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக்லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.